பொதுமக்கள் பிஸ்கெட் போடுறது, சாப்பாடு போடுறது தவிர்க்கணுன்றானே. இப்ப என்னாம்மா சாப்பிடும்? அமைச்சர் பேசுறான் பாரு எப்படி. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடும்? என்ன சாப்பிட்டு உயிர் வாழும்? எப்படி அப்படியே பசியும் பட்டினியுமா ரோட்ல அங்கங்க செத்து கிடக்கணும்னு நினைக்கிறானுங்களா? இந்த ஆட்சி வந்து இன்னும் படுமோசமா தான் இருக்கு. அரசியல் பேசவே நம்மளும் விரும்பல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த கொடுமை நடந்துன்னு தான் இருக்கும் போல. குழந்தைங்களுக்கு நியாயமே கிடைக்காது போல உலகத்துல. பார்த்துட்டோம் நம்ம. எப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? போயிட்டு பொதுமக்கள் பிஸ்கெட் கொடுக்கறத தவிர்க்கணும், உணவு கொடுக்கறத தவிர்க்கணும். நான் என்ன சாப்பிட்டு உயிர் வாழ? நம்மளால ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியுதா? தண்ணி குடிக்காம இருக்க முடியுதா? என்ன பேட்டி கொடுத்துட்டு போறானம்மா. என்னைக்குனாலும் எல்லாரும் ஜனங்க ஒன்று சேர்ந்து அப்பப்போ நம்ம மறியல் போராட்டம் பண்ண மாதிரி சிஎம் செல்லுலையும் போய் நிற்கணும். அனிமல் தான் பெட்ல வரங்க ஒட்டு மொத்தமாக போய் சிஎம் செல்லில் தான் நிற்கணும். அப்போதான் இந்த குழந்தைங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு ஒரு ஏரியால எவ்வளோ ஃபீடர்ஸ் இருக்கும், ரெஸ்கியூவர் இருக்கும். அதுங்களுக்கு இவங்க வீட்டு காசு, இவங்க அப்பம் வீட்டு காசையா நம்ம வாங்குறோம்? இல்லை மாநகராட்சி வந்து செய்தா நமக்கு? நம்ம சொந்தமாக சம்பாரிச்சு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு, அதுங்களுக்கு ஒரு வேளை தண்ணி கொடுத்துட்டு, அதுலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுங்க உயிர் வாழுது. அதுக்கு கூட வில்ல மாதிரி வந்து பேசுகிறான். இதெல்லாம் நல்லா இருக்குதாம்மா? என்னைக்கு நியாயம் கிடைக்கும்? தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், பயிரவர்களை நீங்கள் வந்து காப்பாற்றலைன்னா கூட சரி, அதுங்களை வந்து நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். வந்து நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க, அதுங்க பாவத்தை கொட்டிக்காதீங்க. நீங்கள் எல்லாம் வந்து மெத்த படிச்சுட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுங்க பாவம் வந்து உங்களை சும்மா விடாது. உங்களை 7 தலைமுறைக்கும் அது உங்களை சும்மா விடாது. நீங்கள் வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு அறிக்கை விடுறீங்க. உங்கள் தலைவர் வந்து பைரவா படத்தில் மட்டும்தான் நடிப்பார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார் உங்கள் தலைவர். அதுங்க உங்களை என்ன பண்ணுச்சு? பார்த்துக்கிற எங்களுக்கே வலிக்கல, உங்களுக்கெல்லாம் என்ன வலிக்குது? ஒரு மனிதாபிமானத்தோட யோசனை பண்ணுங்க, செயல்படுங்க. நீங்க எல்லாத்துலயும் போய் சொல்லிட்டு வரீங்க, அது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதுங்க இந்த வாயிலா ஜீவன் விஷயத்துலயும் நீங்க வந்து உங்களோட உருட்டல் புரட்டல் எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. அமைச்சரே, நீங்க வந்து பொது வெளியில பேசுறீங்க, அதுவும் வாயிலா ஜீவன்களை பத்தி பேசுறீங்க. கொஞ்சம் பார்த்து